கடாரத்தின் கதிரவன். பகுதி 1. புயலின் தொடக்கம். அத்தியாயம் 1. நாகையின் மைந்தன். காலத்தின் பெருவெளியில் சரித்திரத்தின் ஏடுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு சகாப்தம். மாமன்னன் ராஜராஜனின் புகழை தன் புயங்களில் ஏந்தி கங்கை முதல் கடாரம் வரை வெற்றிக்கொடி நாட்டிய ராஜேந்திர சோழனின் பொற்காலம். சோழப் பேரரசு தன் ஆற்றலின் உச்சத்தில் ஒரு மாபெரும் ஆலமரமென விழுதுகள் பரப்பி நின்ற 11ஆம் நூற்றாண்டு. அந்த ஆலமரத்தின் கிழக்கு கிளைகளில் வங்கக்கடலின் அலைகள் தாலாட்டும் நாகப்பட்டினம் சோழ மண்டலத்தின் வர்த்தக இதயம். ஒரு பெரும் துறைமுக நகரத்திற்கே உரிய ஆரவாரமும் பரபரப்பும் உறங்குவதே இல்லை. புலரிச்சேவலின் கூவலுக்கு முன்பே அங்கே வாழ்வின் ஓசை தொடங்கிவிடும். கீழ்வானம் இரவின் கருநீல போர்வையை விலக்கி செந்தூரப் பூச்சை மெல்ல பூசத் தொடங்கிய வேளை. விண்மீன்கள் விடைபெற கதிரவன் தன் வருகையை அறிவிக்கும் அந்த மயக்கும் தருணம். நாகையின் காயாரோகணர் ஆலயத்தின் உச்சியிலிருந்து காலை நேர பூசைக்கான மணியோசை காற்றில் மிதந்து வந்தது. சற்று தொலைவில் சீன தேசத்து வணிகர்களால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரையின் வளைந்த கூரைகளிலிருந்த வெண்கல மணிகளும் அந்த ஆலய மணியோசையுடன் தாளம் பிடிப்பது போல டிங் டிங் என மெல்லிசை எழுப்பின. இந்த இருவேறு ஓசைகளையும் தன் பெருமுழக்கத்தால் அடக்கி கடலன்னை தன் இருப்பை ஓங்காரமாய் அறிவித்துக் கொண்டிருந்தாள். அந்த பேர் இரைச்சலுக்கு நடுவே கடற்கரை மணலில் ஒரு சிறு குடிசைக்கு வெளியே ஓர் உருவம் எழுந்து நின்றது. அவன் ஆதவன், கடல் பெற்றெடுத்த மைந்தன். அவனை அறிந்தவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். கார்மேகத்தின் அடர்த்தியையும் இரவின் கருமையையும் ஒன்றாய் குழைத்து செய்தது போன்ற கேசக்கற்றைகள் தோள்களில் புரண்டன. கடல் காற்றும் கதிரவனின் வெப்பமும் சேர்ந்து பதம் பார்த்த செம்பு நிற மேனி பாறைகளை செதுக்கிச் செய்தது போல திடமாக இருந்தது. ஆனால் அவன் கண்களில், அந்த கண்களில் கடலின் ஆழமும் வானின் விரிவும் ஒரு சேர குடியிருந்தன. அவன் பார்வை ஒரு முனையில் கூர்மையாகவும் மறுமுனையில் ஒரு தீராத சோகத்தையும் சுமந்திருந்தது. தன் தந்தை சோழக் கடற்படையின் மரக்கலம் ஒன்றில் மாலுமியாகச் சென்று கடற்சீற்றத்தில் கடலோடு கலந்த கதை அவன் நினைவில் ஒரு ஆறாத வடுவாக பதிந்திருந்தது. அன்று முதல் இந்த கடல்தான் அவனுக்கு தாய், தந்தை, தோழன், தெய்வம் எல்லாமும். ஆதவன் தன் இடுப்பிலிருந்த சிறு இரும்பு கத்தியை சரிபார்த்துக் கொண்டான். கட்டுமரத்தில் ஏறப்போகும் முன் அவன் செய்வது ஒரு வழக்கம். கரையில் மண்டியிட்டு இரு கைகளாலும் கடல் நீரை அள்ளி தன் முகத்தில் தெளித்து கண்களை மூடி ஒரு கணம் தியானிப்பான். அன்னையே, உன் பிள்ளையை காப்பாய். என் பசிக்கு இரையையும் என் உயிருக்கு உறைவிடத்தையும் தருபவளே, உன்னை நம்பி வருகிறேன். இது அவன் தினமும் கடலுக்குச் சொல்லும் மந்திரம். சளப் என்ற ஒற்றை ஓசையுடன் அவன் உடல் நீரை பிளந்து கொண்டு உள்ளே சென்றது. நீரின் மேற்பரப்பில் எழுந்த சிறு குமிழிகள் மட்டுமே அவன் இருந்தவர்க்கான அடையாளம். நீருக்கடியில் ஆதவன் வேறு ஒரு மனிதனாக மாறினான். நிலத்தில் நடப்பதை விட எளிதாக ஒரு மகர மீனைப் போல அவன் உடல் வளைந்து நெளிந்து சென்றது. அவன் கண்கள் நீரின் மங்கலான வெளிச்சத்திலும் கூர்மையாக பொருட்களை இனம் கண்டன. அவன் இலக்கு இரவில் அவன் பதித்து வைத்திருந்த சிறு வலைப்பொறிகள். பாறைகளின் இடுக்குகளிலும் பவளப்பாறைகளின் மறைவிலும் அவற்றை அமைத்திருந்தான். முதல் பொறியை அடைந்தான். அதில் சில வண்ண மீன்கள் சிக்கியிருந்தன. அவற்றை லாவகமாக பிரித்தெடுத்து இடுப்பில் செருகியிருந்த சணல் பையில் போட்டுக்கொண்டான். அடுத்து கணவாய்கள் சிக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கே ஒரு பெரும் பாறை இடுக்கில் அவன் எதிர்பாராத ஒன்று காத்திருந்தது. ஒரு பெரிய முரணை மீன் தன் வசிப்பிடத்திற்கு அருகே இருந்த அவன் வலையை கண்டு சீற்றத்துடன் முறைத்துக் கொண்டிருந்தது. அதன் கூரிய பற்கள் நிறைந்த வாய் லேசாக திறந்திருந்தது. சாதாரணமானவர்கள் அதை கண்டால் உயிர் பயத்தில் மேலேறி விடுவார்கள். ஆனால் ஆதவன் அசரவில்லை. ஒரு கணம் அதன் அசைவுகளை கணித்தான். அது தாக்குவதற்கு முன்பாக தன் கையிலிருந்த சிறிய ஈட்டியைப் போல செயல்படும் கூரிய கோலால் அதன் கவனத்தை சிதறடித்தான். முரணை மீன் கோலை தாக்க திரும்பிய நொடியில் மின்னல் வேகத்தில் தன் வலையை அவிழ்த்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். மோதலில் புத்திசாலித்தனமே வெல்லும் என்பது கடலின் பாடம். மூச்சு தீரும் வேளையில் நீரின் மேற்பரப்பிற்கு வந்து ஆழ்ந்து சுவாசித்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்றான். ஒவ்வொரு முறையும் அவன் பையில் மீன்களும் நண்டுகளும் கணவாய்களும் நிறைந்தன. அவன் உழைப்பு ஒரு பாதும் வீண் போனதில்லை. அன்றைய தேடல் முடியும் தருவாயில் பாசி படர்ந்த ஒரு பெரும் பாறையின் அடியில் ஏதோ ஒன்று மங்கலாக ஒளிர்ந்தது. ஆதவனின் கூரிய கண்கள் அதை இனம் கண்டு கொண்டன. அது சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் சாதாரண கல் அல்ல. அது ஒரு உயிருள்ள ஒளி.
மெல்ல அந்த பாறையை நீந்தி நெருங்கினான். அங்கு அவன் வாழ்நாளில் கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான சிப்பி பாறையோடு பாறையாக ஒட்டிக்கொண்டிருந்தது. அதன் ஓடுகள் பாதி திறந்த நிலையில் உள்ளிருந்து ஒரு மென்மையான ஒளி கசிந்து கொண்டிருந்தது. அவன் இதயம் வேகமாக அடித்தது. இத்தனை பெரிய சிப்பி நிச்சயம் உள்ளே ஒரு பெரும் புதையலை வைத்திருக்க வேண்டும். தன் இரும்பு கத்தியை எடுத்து மிகுந்த கவனத்துடன் சிப்பிக்கு சேதாரமின்றி அதை பாறையிலிருந்து பெயர்த்தெடுத்தான். அது அவன் எதிர்பார்த்ததை விட கனமாக இருந்தது. அதை இரு கைகளாலும் அணைத்தபடி மெல்ல நீரின் மேற்பரப்பை நோக்கி உயர்ந்தான். அவன் கட்டுமரத்தில் ஏறி அமர்ந்து தன் மூச்சை சீராக்கிக் கொண்டான். வைகரையின் முதல் பொற்கதிர்கள் அவன் முகத்தில் முத்தமிட்டன. அவன் கைகளிலிருந்த சிப்பியின் மீது பட்ட ஒளி அதை மேலும் பிரகாசமாக்கியது. படபடக்கும் இதயத்துடன் தன் கத்தியின் முனையால் சிப்பியின் இணைப்பை நெம்பித்திறந்தான். டக் என்ற சிறு ஓசையுடன் சிப்பி தன் வாயை பிளந்தது. உள்ளே உள்ளே முழு நிலவின் ஒளியை திருடி தன்னுள் அடக்கிக் கொண்டது போல ஒரு முழுமையான களங்கமற்ற பெரும் நெல்லி அளவிலான வெண்முப்பு. அதன் ஒளி அவன் கண்களை கூசச் செய்தது. அதன் மேற்பரப்பு அத்தனை வளவளப்பாக, அத்தனை கச்சிதமாக இருந்தது. ஆதவனால் நம்ப முடியவில்லை. இது கடல் அன்னை அவனுக்கு அளித்த ஆசீர்வாதம். அவன் தந்தையின் ஆன்மா அவனுக்கு அளித்த பரிசு. அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அந்த முத்தின் மதிப்பை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் இது சாதாரணமானதல்ல என்பது மட்டும் புரிந்தது. இது அவன் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. தன் கட்டுமரத்தை கரைக்கு செலுத்தினான் ஆதவன். தொலைவில் நாகப்பட்டின துறைமுகம் ஒரு மாபெரும் ஓவியம் போல விரிந்து கிடந்தது. விண்ணை முட்டும் காயாரோகணர் ஆலயத்தின் கோபுரங்கள் சோழர்களின் ஆன்மீக பெருமையை பறைசாற்றின. அவற்றிற்கு போட்டியென ஆனால் முற்றிலும் மாறுபட்ட வளைந்த கூரைகளுடன் அமைதியின் சின்னமாக நின்றது சூடாமணி விகாரை. சைவமும் பௌத்தமும் கைகோர்த்து நடந்த அந்த மண்ணில் பல தேசத்து மொழிகளும் கலாச்சாரங்களும் சங்கமித்தன. அரபு தேசத்து வணிகர்களின் பாய்மரங்களும் சீன தேசத்து ஜங்குகளும் சோழ தேசத்து புலிமுத்திரை பதித்த பெரும் கலங்களும் அருகருகே நங்கூரமிட்டு நின்றன. காற்றெங்கும் கடல் நீரின் உவர்மணம், காய வைத்த மீன்களின் நெடி, சந்தையில் விற்கப்படும் நறுமணப் பொருட்களின் வாசம், பல தேசத்து மக்களின் வியர்வை என ஒரு கலவையான மனம் வியாபித்திருந்தது. ஆதவன் தன் கட்டுமரத்தை கரையில் இழுத்து கட்டிவிட்டு சந்தையை நோக்கி நடந்தான். அவன் கொண்டு வந்த மீன்களும் கணவாய்களும் நொடியில் விற்று தீர்ந்தன. அவன் மீன்களுக்கு எப்போதும் ஒரு தனி மதிப்புண்டு. இப்போது அவன் கவனம் முழுவதும் இடுப்பு கச்சையில் பத்திரமாக இருந்த அந்த வெண்முத்தின் மீதுதான் இருந்தது. சந்தையின் ஒரு மூலையில் பழுத்த அனுபவத்தால் கண்கள் சுருங்கி, ஆனால் அந்த கண்களுக்குள் ஒரு மாணிக்கத்தின் தரத்தை நொடியில் இடைபோடும் தீட்சண்யம் கொண்ட மாணிக்கவாசக செட்டியார் தன் சிறிய கடையில் அமர்ந்திருந்தார். அவரிடம் சென்றால் சரியான மதிப்பு தெரியும். ஆதவன் அவரை நெருங்கி ஐயா என்று அழைத்தான். செட்டியார் நிமிர்ந்து பார்த்தார். என்ன ஆதவா, இன்று கடல் என்ன தந்தது என்று வாஞ்சையுடன் கேட்டார். ஆதவன் மெல்ல தன் கச்சையை அவிழ்த்து அந்த முத்தை அவர் முன்னீட்டினான். அதை கண்டதும் மாணிக்கவாசக செட்டியாரின் சுருங்கிய கண்கள் வியப்பால் விரிந்தன. அவர் அதை மென்மையாக துடைத்து கையில் ஏந்தினார். அதன் எடையையும் ஒளியையும் வடிவத்தையும் சோதித்த அவர் முகம் பிரகாசமானது. ஆதவா, இது வெறும் முத்தல்ல, இது கடலின் ஆன்மா, நிர்மலமானது, குற்றமற்றது. இது ராஜ கிரீடங்களை அலங்கரிக்க வேண்டியது. உனக்கு எப்படி கிடைத்தது? ஆதவன் நடந்ததை கூறினான். செட்டியார் தலையசைத்து, கடல் அன்னை உனக்கு ஒரு பெரும் பொக்கிஷத்தை அளித்திருக்கிறாள். இதன் மதிப்பு என்று அவர் பேசத் தொடங்கும் போதே அந்த இடத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பட்டு ஆடைகள் சலசலக்க, தங்க நகைகள் பளபளக்க, 4 ஏவலாட்கள் சூழ நகரத்து பெருவணிகர் சொக்கலிங்கத்தின் மகன் செழியன் அங்கே வந்தான். அவன் நடையிலேயே ஆணவமும் பார்வையில் அதிகார மமதையும் நிறைந்திருந்தது. கூடியிருந்தவர்கள் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கினர். செழியனின் கண்கள் செட்டியாரின் கையிலிருந்த முத்தின் மீது பதிந்தது. அவன் முகத்தில் பேராசை அப்பட்டமாக தெரிந்தது. செட்டியாரே, என்ன அது, ஏதோ பளபளக்கிறதே என்று கேட்டபடியே நெருங்கி வந்தான். பிறகு ஆதவனை பார்த்து ஏளனமாக ஒரு புன்னகையை உதித்தான். ஓ, இந்த ஓடக்கார பயலிடம் கிடைத்ததா? இதற்கு எங்கேயோ பாசி பிடித்த சிப்பி கிடைத்திருக்கும். எடுங்கள், நான் வாண்டிக் கொள்கிறேன். அவன் ஆதவனை பார்த்து, ஏய் பரதவா, இந்த முத்தை என்னிடம் கொடு, உனக்கு ஒரு 10 செப்பு காசுகள் தருகிறேன், உன் குடிசைக்கு 1 மாதத்திற்கு கஞ்சிக்கு ஆகும் என்று எகத்தாளமாக சிரித்தான். ஆதவனின் ரத்தம் சூடேறியது. ஆனால் அவன் அமைதி இழக்கவில்லை. அவன் நிமிர்ந்து செழியனை பார்த்தான். அவன் குரல் சற்றும் தழுத்தழுக்காமல் உறுதியாக ஒலித்தது. வணிகர் மகனே, இதன் மதிப்பை நிர்ணயிக்கும் தகுதி பெரியவர் செட்டியாருக்கு உண்டு. உங்கள் 10 காசுகள் கடலெண்ணெய் எனக்கு அளித்த கொடையை அவமதிப்பதற்குச் சமம்.
செழியனின் முகம் கோபத்தில் கருத்தது. என்னடா திமிர், ஒரு கடலோடிக்கு இவ்வளவு நாவா? உனக்கு இதன் மதிப்பு தெரியுமா? இது அரச கருமூலத்திற்கு செல்ல வேண்டியது. நீ வைத்திருந்தால் அது ராஜதுரோகம். ஆதவன் மெல்ல புன்னகைத்தான். அப்படியென்றால் இதன் மதிப்பை அறிந்து முறைப்படி அரசனிடம் சேர்ப்பதுதானே வணிக தர்மம். அதை விடுத்து அதிகாரத்தை காட்டி பறிப்பது எந்த ஊர் தர்மம்? வாயை மூடு என்று கத்திய செழியன் ஆதவனின் கையிலிருந்த முத்தை பறிக்க முன்னேறினான். அடுத்த கணம் யாரும் எதிர்பாராதது நிகழ்ந்தது. செழியனின் கை தன் அருகே வந்ததும் ஆதவன் மின்னல் வேகத்தில் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். செழியன் நிலை தடுமாறி முன்னே செல்ல ஆதவன் அருகிலிருந்த ஒரு மீன் கூடையை லேசாக தட்டிவிட்டான். வழுவழுப்பான மீன்கள் தரையில் சிதற செழியனின் ஏவலாள் ஒருவன் அதன் மீது கால் வைத்து வல்லார் என்று சறுக்கி விழுந்தான். சந்தை கலகலத்தது. செழியனுக்கு இது பெரும் அவமானம். கோபம் தலைக்கேற, பிடியுங்கள்டா அவனே என்று கத்தினான். இருவர் ஆதவனை நோக்கி பாய்ந்தனர். ஆதவன் சண்டையிடவில்லை. தன் உடலின் அசாத்தியமான நெகிழ்வுத்தன்மையை பயன்படுத்தி அவர்களின் பிடியில் சிக்காமல் சந்தையின் நெருக்கடியான கடைகளுக்குள் புகுந்து ஒரு நிழல் போல வளைந்து ஓடினான். அவன் வேகம் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. நில்லுடா கோழையே என்று செழியன் கத்தியது அவன் காதில் விழுந்தது. இந்த களைபரத்திற்கு நடுவே மாணிக்கவாசக செட்டியார் உரக்க கத்தினார். நிறுத்துங்கள், இது சந்தை, சண்டைக்களம் அல்ல. செழியா, உன் தந்தை வந்தால் நான் பேசிக்கொள்கிறேன். ஆதவா, நீ போ, நாளை வா, நான் இதை பத்திரமாக வைத்திருக்கிறேன். செட்டியாரின் தலையீட்டால் செழியன் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் பற்களை கடித்தான். அவன் கண்கள் வஞ்சத்தை கக்கின. உன்னை நான் சும்மா விடமாட்டேன். நாகப்பட்டினத்தில் நீ எப்படி வாழ்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று சபதமிட்டான். ஆதவன் அங்கிருந்து விலகி துறைமுகத்தை நோக்கி நடந்தான். அவன் நெஞ்சில் கோபமும் ஆற்றாமையும் கொப்பளித்தது. வெறும் பரதவன் என்பதாலேயே இந்த அவமானமா? உழைத்து பெற்ற பொருளுக்கு இதுதான் மரியாதையா? அவன் எண்ணங்கள் அவன் தந்தையின் மீது திரும்பியது. அவரும் இப்படித்தான் பல அவமானங்களை சந்தித்திருப்பாரோ? அவன் கால்கள் சோழர்களின் பெருங்கலங்கள் நங்கூரமிட்டிருந்த பகுதிக்கு அவனை அறியாமல் இட்டு சென்றன. அங்கே நின்ற கப்பல்களை பார்த்ததும் அவன் கோபம் மெல்ல வடிந்தது. அவை வெறும் மரக்கலங்கள் அல்ல, அவை கடலையே ஆட்சி செய்த சரித்திரத்தின் சாட்சிகள். அவற்றின் பிரம்மாண்டம் பிரமிக்க வைத்தது. உயரமான பாய்மரங்கள் வானை முட்டின. கப்பலின் முகப்பில் சீறி பாய தயாராக இருக்கும் ஒரு புலியின் தலை தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருந்தது. அதன் கண்கள் எதிரிகளை எரித்துவிடும் கனலை கக்கின. பாய்மரத்தில் செந்நிற பின்னணியில் சோழர்களின் வெற்றி சின்னமான புலி முத்திரை கம்பீரமாக காட்சியளித்தது. அந்த கப்பல்களில் ஒன்றில்தான் தன் தந்தை பணியாற்றினார். இதோ இந்த கடாரத்தை வென்ற கப்பல்களில் ஒன்றில் அவர் இருந்திருக்கலாம். கடாரம், அந்த பெயர் அவன் காதுகளில் ஒலித்தது. அங்கே நின்ற மாலுமிகள் சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். மீண்டும் ஒரு நீண்ட பயணம் காத்திருக்கிறது. இம்முறை ஸ்ரீவிஜயத்தின் ஆணவத்தை முழுதாக அடக்க வேண்டுமாம். ஆதவன் அந்த புலி சின்னத்தையே வெறித்து பார்த்தான். அவனுக்குள் ஒரு தீப்பொறி உருவானது. இந்த ஓடக்காரன் வாழ்க்கை ஒருபோதும் போதாது. அதிகாரத்தால் அவமானப்படுத்தப்படும் இந்த நிலையிலிருந்து உயர வேண்டும். இந்த புலி சின்னத்தின் கீழ் இந்த கடலையே ஆளுள் ஒரு வீரனாக வேண்டும். தன் தந்தையின் பெயரை நிலைநாட்ட வேண்டும். அந்த ஆசை ஒரு பெரும் கனலாக அவன் உள்ளுக்குள் எரியத் தொடங்கியது. அப்போது நகரெங்கும் முரசொலி அதிர்ந்தது. ஆதவனின் சிந்தனை கலைந்தது. ஒரு வீரன் ஒரு மேடையின் மீது ஏறி நின்று கம்பீரமான குரலில் அறிவிப்பை வாசிக்கத் தொடங்கினான். மக்களே கேளுங்கள். கங்கை கொண்ட சோழன், கடாரம் வென்ற கோப்பரகேசரி, உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரின் ஆணை. 3 தினங்களில் இந்த நாகப்பட்டினத்தில் இந்திரனை போற்றும் மாபெரும் விழா கோலாகலமாக நடைபெறும். கங்கையையும் கடாரத்தையும் வென்ற நம் வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் வரவிருக்கும் புதிய கடற்பயணங்கள் வெற்றி பெற இறைவனின் அருள் வேண்டியும் இந்திர விழா கொண்டாடப்படும். இவ்விழாவினை சிறப்பிக்க சோழ இளவரசர்களில் ஒருவரான இளவரசர் வீரராஜேந்திரர் நேரில் எழுந்தருள்வார். இந்த அறிவிப்பை கேட்டதும் மக்கள் ஆரவாரத்துடன் முழங்கினர். நகரமே விழா கோலம் பூண தயாரானது. ஆதவனின் இதயமும் ஒரு கணம் அந்த ஆரவாரத்தில் இணைந்தது. ஆனால் அடுத்த கணம் செழியனின் வன்மம் நிறைந்த முகம் அவன் கண்முன் வந்து சென்றது. இந்த விழா, இந்த இளவரசரின் வருகை எல்லாம் நல்லதிற்குத்தானா, அல்லது தன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கப் போகும் ஒரு பெரும் புயலுக்கு முன்னான அமைதியா? கடலின் மைந்தன் ஆதவன் சரித்திரத்தின் பெரும் கடலில் தன் முதல் அடியை எடுத்து வைத்திருந்தான். ஆனால் அவன் பயணிக்க வேண்டிய தூரமும் சந்திக்க வேண்டிய புயல்களும் அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதை அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை.